In this presentation, we are going to see the advantages and disadvantages of accounting. So first we are going to see the advantages of accounting. So there are various advantages of accounting to the business firms. So first one is systematic records. So any event or happening which has financial effect is included in the accounting records. So எந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு மணி வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு அக்கௌண்டிங் ரெக்கார்டில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. தே ஆர் ஆல்வேஸ் அட் த டிஸ்போசல் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஸோ எப்பொழுதுமே இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் பீப்புள் வந்துட்டு ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next one, preparation of financial statements. Results of business operations and the financial position of the concern are provided by accounting periodically. ஸோ அந்த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய முக்கிய நல்ல ரிசல்ட்ஸ் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நிறுவனம் அப்படின்றது, அப்புறம் அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன், ஸோ அந்த பிஸ்னஸோட பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இயர் பை இயர் என்ன பண்ணுவாங்க அதோட முடிவுகளை தெரிவிச்சிட்டே இருப்பாங்க. This is essential for distribution of profits to the owners and for planning the future policies and program by the management. ஸோ இது முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம ஓனர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கறதுக்கு இந்த முடிவுகள் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் பாலிசிஸ் வந்துட்டு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஃப்யூச்சர் பாலிசிஸ் ரிலேட்டட் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலயமா கொடுக்கக்கூடிய முடிவுகளை முக்கிய ஒரு பங்காற்றுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ். இட் ரிவல் த ப்ரோக்ரஸ் மேட் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அண்ட் இட் ஆல்சோ ஐடென்டிஃபைஸ் ஏரியாஸ் ஆஃப் வீக்னஸ் அண்ட் ஸ்டாக்னேஷன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா நிறைய ஏரியாஸில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி அதில் பற்பல ஏரியாஸில் வந்துட்டு என்ன மாதிரியான வீக்னஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியப்படுத்துறதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் வித் ஏ கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் த லிக்விடிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அந்த ப்ரோக்ரஸ்ன்னு பார்த்தோன்னா அந்த பிஸ்னஸ் வந்துட்டு அதோட லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்குது, தென் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது. ஸோ லிக்விடிட்டி இந்த சென்ஸ் பார்த்தோன்னா பணப்புழக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ லாபம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டேபிளாக நிலையாக இருக்குது அந்த பிஸ்னஸ் அப்படின்றத வந்துட்டு கிளியராக வந்துட்டு அந்த பிஸ்னஸோட ப்ரோக்ரஸை வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எய்டு டு டெசிஷன் மேக்கிங். ஸோ மேனேஜ்மெண்ட் ஹாஸ் டு மேக் innumerable routine and policy decisions while discharging its functions. ஸோ கண்டிப்பாக ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணணும், நிறைய டெய்லி நடக்கக்கூடிய பற்பல முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும், முக்கிய பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களோட முக்கிய பொறுப்புகள். ஸோ அப்போ அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் ரெலவெண்ட் டேட்டா டு மேக் த டெசிஷன்ஸ் அப்ரோப்ரியேட் அண்ட் எஃபெக்டிவ். ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தேவையான முக்கியமான டேட்டாஸ் அக்கௌண்டிங் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது மூலயமா அவங்க நல்ல ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உதவுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா statutory requirements. So various requirements like maintenance of provident fund of employees, ESI, tax source, tax returns, etc. are properly fulfilled with the help of accounting. ஸோ அக்கௌண்டிங்கோட உதவியோட என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம லீகல் ரெக்குயர்மெண்ட் நிறைய அந்த கம்பெனியில் உள்ளவங்களுக்காண்டி நம்ம ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப் வந்துட்டு எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணுவோம், ஸோ அதை கரெக்டாக பே பண்ணியிருக்கணும். இஎஸ்ஐ பே டேக்ஸ் பே பண்ணுவோம், டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா அக்கௌண்ட்ஸ் பேஸாக வச்சு என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஃபைல் பண்ணியிருப்போம், ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபர்மேஷன். Accounting supplies appropriate information to different interested groups such as owners, creditors, employees, financiers, tax authorities and government etc. ஸோ அப்போ இவங்களுக்கு எல்லாமே தேவையான அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான எல்லா தகவலையும் வந்துட்டு வந்து கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்களால என்ன தெரியும், ஒரு ஓனராக இருந்தால் தன்னோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு லாபத்தில் போகுது, ஸோ கிரெடிட்டர்ஸ் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, நம்ம கடன் வந்துட்டு கொடுக்கலாமா அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. எம்ப்ளாயீஸ் தன்னோட வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் என்ன ஒரு ஸ்டேஜில் இருக்குது, நம்மளுக்கு சம்பளம் எப்படி வரும்ன்றது அவங்களுக்கு
ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தேவைப்படுது. ஃபினான்ஷியல்ஸ் ஃபர்தராக லோன் கொடுக்கறதுக்காண்டி தேவைப்படுது. டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ரன் ஆகுது, சோஷியல் ரிலேட்டடாக எதுவும் ஃபண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பார்ட்டிஸ்க்கு எல்லாமே என்னென்னா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எவிடன்ஸ் இன் கோர்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் யூஸ்வலி அக்செப்டட் as authentic evidence in courts of law in the settlement of disputes. ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது ஒருத்தவங்க நம்ம கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காங்க பணம் ரிலேட்டடாக, இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு கிளைம் இல்லை, அதுக்காண்டி நம்ம ஃபைல் பண்ணணும். இந்த அந்த அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க நம்ம மேலே தேவையில்லாமல் எனக்கு இவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட உள்ள அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேலே உள்ள நம்ம வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தர வேண்டியதை தந்துட்டோம், இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து கரெக்டாக அக்கௌண்டிங் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாக்ஸேஷன் ப்ராப்ளம்ஸ். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் த பேசிக் சோர்ஸ் ஆஃப் கம்பெடிஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் அண்ட் அதர் லோக்கல் டேக்ஸஸ். ஸோ அக்கௌண்ட் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சேல்ஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், அதாவது லோக்கல் டேக்ஸ் எல்லாமே எவ்வளோன்னு பார்த்து அதை வந்து செட்டில் பண்ணுறாங்க. அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, டாக்ஸேஷன் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் சொல்யூஷன் வந்து அக்கௌண்டிங்கில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. Next one பார்த்தோன்னா merger of firms. So when two or more existing businesses decide to merge, accounting records are the basis for deciding the terms of merger and any compensation payable as a consequence of merger. So ரெண்டு கம்பெனியும் நடைமுறையில் இருக்குது. அந்த ரெண்டு கம்பெனியும் ஒரே கம்பெனியை ஒன்றா சேரலாம் அப்படி முடிவெடுக்கும் போது அப்போ அந்த இடத்துல முக்கிய பங்காற்றுறது என்னதுன்னு பார்த்தோம்னா இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் தான். ஏன்னா இப்படி மெர்ஜ் பண்ணும்போது ஸோ எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்க எவ்வளோ காம்பன்சேட் பண்ணணும், ஸோ யார் வந்துட்டு ஓனர்ஷிப் ரிட்டைன் பண்ணுவாங்க, வந்துட்டு எப்படி முடிவு எடுக்கணும்னா அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மூலயமா தான் யார் அதிகமான ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த கம்பெனியை ஒப்படைப்போம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் தி அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மெஷரபிலிட்டி. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் தட் இட் cannot measure things, events that do not have a monetary value. ஸோ மணி வேல்யூ இல்லாத எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு நிகழ்வுகளையும் வந்துட்டு அக்கௌண்டிங்கில் நம்ம என்ட்ரி போட முடியாது. அது கண்டிப்பாக ஏதோ ஒரு மணி வேல்யூ இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர், நல்ல ஒரு இமேஜ் கிடைக்கிறதுக்கெல்லாம் இங்கே என்ன பண்ண முடியாது, பேலன்ஸ் ஷீட்லேயோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேயோ எந்த ஒரு இடமும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நோ ஃபியூச்சர் அசஸ்மெண்ட். ஸோ த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷோ த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த ஃபர்ம் ஆன் த டேட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன காமிச்சிருப்பாங்க, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பர்டிகுலர் அக்கௌண்டிங் இயர் வச்சு அதில் வந்து இந்த இயர்க்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க தவிர ஃப்யூச்சர் எதுவுமே அதுலேருந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ த யூசர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபியூச்சர் ஆஃப் த கம்பெனி அண்ட் இன் த ஷார்ட் டர்ம் and long term. So our accounting does not make any such estimates. So the future related estimates வந்துட்டு அவங்க பண்ண முடியாது, பட் கரண்ட் பொசிஷன் எல்லாமே சொல்லிடுவாங்க. Next, historical cost. So accounting often uses historical cost to measure the values. So accounts maximum வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா past experienceல உள்ள அந்த வேல்யூஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஸோ சர்டன் அசம்ஷன்ஸ் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா இன்ஃப்ளேஷன்ஸு, ப்ரைஸ் சேஞ்சஸ் எதாவது நடந்துருச்சுன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு நார்மலாக மேக் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா அது பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு இன்ஃப்ளேஷன் ப்ரெசென்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் எடுத்து அதில் உள்ளபடியே போட்டு பார்த்தோன்னா அது இன்னும் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ கொரோனா பீரியட்னா இப்போ வந்துட்டு ஃபினான்ஷியல் பொசிஷனே தலைகீழாக இருக்குது. ஆனால் நம்ம பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை எடுத்து இப்படி வரும் அப்படின்னு லாபம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா இது பெரிய பெரிய தப்பான கணிப்பாக மாறிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் பாலிசிஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து குளோபல் ஸ்டாண்டர்டாக அக்கௌண்டிங் பாலிசிஸ்னு எதுவுமே கிடையாது. இந்தியாவில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அமெரிக்காவில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா GAAP, அதாவது ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா IFRS.
ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ குளோபலாக அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொன்று ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ தே மேபி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஸ்டிமேட். ஸோ சம்டைம் அக்கௌண்டிங்கில் வந்துட்டு எஸ்டிமேஷன் வந்துட்டு may be required as it is not possible to establish exact amounts. அதாவது எஸ்டிமேட் தேவைப்படலாம், ஒரு யூகங்கள் தேவைப்படும், பட் ஆனால் நம்ம எக்ஸாக்டாக இவ்வளோ தான் ஆகுன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது வந்துட்டு ஒருவேளை அந்த எஸ்டிமேட் வந்துட்டு கணிப்புகள் வந்து தன்னோட சொந்த கணிப்புகளாக இருக்கலாம். அந்த அக்கௌண்டன்ட் மேபி இப்படி இருக்கலாம், இப்படி ஆகலாம், ஆனால் அப்படி ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ எஸ்டிமேட்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால அது பெரிய ட்ராபேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வெரிஃபைபிலிட்டி. ஸோ வெரிஃபைபிலிட்டி இந்த சென்ஸ் பார்த்தோன்னா, ஒரு ஆடிட்டர் வந்துட்டு ஆடிட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆடிட் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸை ஆடிட் பண்ணி ஓகே கரெக்ட் அப்படின்றது சொல்லுவாங்க, தவிர அவங்களால அதை கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் கரெக்ட் அப்படின்ற அளவுக்கு கேரண்டி சொல்ல முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் படி ஓகே எல்லாமே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தவிர, பட் ஆனால் எரர் இல்லைன்னு சொல்லுவாங்க தவிர இது கரெக்ட்னஸ் தான் அப்படின்றத சொல்ல முடியாது வெரிஃபைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். ஸோ எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா இது ஆக்சுவலாக ஹியூமன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக எரர்ஸ், ஏதாவது ஒரு என்ட்ரியை விடுப்ப வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று அவங்க வந்து பணம் வந்துட்டு வேறு இதிலே செலவழிச்சிட்டு வேறு கணக்கு காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ராட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு இதில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.